வணக்கம். இன்றைய தினம் 13 ஏப்ரல் 2023, நேரம் 9:52 ஆகுது. இன்னைக்கு நமக்கு 41,700 41,700 கால் 700 புட்டு ரோபோ மூலமாக ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுத்திருக்கு. நம்ம டெர்மினல் பார்ப்போம். ரோபோடைய டெர்மினல் பார்க்கிறோம். 41,700 கால் 700 புட்டு ரெண்டுமே எடுத்திருக்கு. இப்போதைக்கு 182 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல பியூரா செட் பண்ணி வச்சிடுறேன். ஏன்னா இன்னைக்கு எக்ஸ்பைரின்றதுனால, ஸோ எக்ஸ்பைரியா இருக்கிறதுனால இந்த இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நம்ம முன்கூட்டியே செட் பண்ணி வச்சிடலாம். லாஸ் 1,500 ரூபா செட் பண்ணி வச்சிடுறேன். இது மேக்சிமம் ஹிட் ஆகாது. அதே போல டார்கெட்டும் ஒரு 1,500 ரூபா செட் பண்ணி வச்சிடுறேன். ரெண்டுமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முன்கூட்டியே செட் பண்ணி வச்சுட்டோம். மார்க்கெட் எப்படி போகுதுன்றத ஈவினிங்கா பார்க்கலாம். ஒரு 2 மணி இல்ல அதுக்கு முன்னாடி டார்கெட் அச்சீவ் கூட நம்ம பார்க்கலாம். இப்ப பாக்குறோம் ரோபோல ஸ்ட்ராடல்ல என்ன ஆச்சுன்னா, ஒரு சைடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஒரு சைடு ஹிட் ஆயிட்டு, அதாவது புட் சைடு காத்தாலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு 1511. ஹிட் ஆன உடனேயே என்ன ஆச்சு, அவுட் ஆஃப் த மணி புட்டு 41,400 புட்டு ரோபோ போட்டிருக்கு. போட்டு 673 ரூபா ப்ராஃபிட் இருக்கு. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, இதுல கால் ஆப்ஷன் என்ன ஆச்சு, திரும்ப கீழே போயிட்டு திரும்ப மேல வர்றதுனால, கால் ஆப்ஷன் நல்லா மார்க்கெட் மேல வர்றதுனால கால் ஆப்ஷன் என்னாச்சு, காஸ்ட் டு காஸ்ட்ல கட் ஆயிட்டு இருக்கு. நல்லா பாக்குறோம் 135 காஸ்ட் டு காஸ்ட்ல கட் ஆயிட்டு, இது காஸ்ட் டு காஸ்ட், இது 1,500 ரூபா, இது 700 ரூபா, 600 ரூபா கிட்ட ப்ராஃபிட்ல இருக்கு. ஸோ ஓவரால் பாத்தீங்கன்னா 800 ரூபா தான் நமக்கு மைனஸ்ல இருக்கு. அதாவது லெஸ் தென் ஹாஃப். ஆனா காத்தால 1,200 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டே வந்தது. பட் இருந்தாலும் நான் ஃபுல்லா ஓட்டணும்ன்றதுனால நான் அப்படியே ஓட்டிருக்கேன். மேக்சிமம் லாஸ் நமக்கு எவ்வளவு வரும், இவ்வளவுதான் வரும். இதுக்கு மேல நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு சைடு நம்ம 1,500 ரூபாய் லாஸ் பிக்ஸ் பண்ணியிருந்தா கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது காஸ்ட் காசு அடிச்சிருச்சு, இது ஃபுல்லா அடிச்சிருச்சு. ஆனா இது நமக்கு அவுட் ஆஃப் த மணி. இந்த காரணத்துக்காக தான் நம்ம அவுட் ஆஃப் த மணி எடுக்கிறதோட காரணம் என்ன, மார்க்கெட் திரும்ப பெரட்டி ரிவர்ஸ் ஆனா கூட நமக்கு ரிஸ்க் குறையும்ன்றதுனாலதான். சோ இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி, இதுதான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இருந்தாலும் நான் இந்த ஸ்கொயர் ஆஃப் கொடுத்துடுறேன். ஸ்கொயர் ஆஃப் கொடுத்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பொசிஷன் இல்ல, வெறும் 882 ரூபா தான் இன்னைக்கு மைனஸ் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு ஒரு 0.5% மாதிரி தான் நமக்கு கணக்கு வந்திருக்கு. இதோட நாளை ஒரு புது ட்ரேட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.